இன்றைக்கி பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, உப்பு, கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வாழைப்பூ வடை செய்கிறதுக்காக ஊற வச்சது. வாழைப்பூ கருத்து போச்சு, அதனால தான் கொஞ்சமாக இருக்குது கடலைப்பருப்பு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சோம்பு நல்லா கையில் கசக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் வடையில். பருப்பில் இருந்த ஈரமே சரியாக போச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக வடையை தட்டி போட்டுக்கலாம். வடை போடும்போது அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் வடை. பருப்பு மட்டும் ஊற வச்சுருந்தா அந்த வடை செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முறைலாம் நிற்க விட்டியும் வடையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டான கடலைப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.